Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 398. ஓபன் பண்ணா ஊருக்குள்ள காட்டுறாங்க ஒரே கலவரம். ஏன்னா லூஃபி அந்த ஆக்ஷன் ஹவுஸ்ல செலஸ்டியல் டிராகன்ஸ் அடிச்சு பெரிய பஞ்சாயத்து பண்ணி விட்டான்ல. இந்த மேட்ரு வெளியில இருக்க பைரட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்ச உடனே அவனுங்க எல்லாருமே பதற ஆரம்பிச்சிட்டானுங்க. செலஸ்டியல் மேல கைய வச்சிட்டாங்கன்னா மொத்த நேவியுமே இங்க கிளம்பி வந்துரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வகுந்துருவானுங்க. இதுக்கப்புறம் இந்த ஆர்கிபெலகோல யாராச்சும் இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்து. நேவி ஆளுங்க கூட சண்டை போட்டு யாராலையுமே ஜெயிக்க முடியாது. ஏன் இந்த மாதிரி ஸ்டார் ஹெட் கிறுக்கு பயிலுக பண்ணானுங்க? அவங்க மண்டையில மாங்காய் இல்லையா, இல்ல களிமண் இருக்கா? கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்களா? அப்படி இப்படின்னு பச்சை நம்மளுகளை புடிச்சு திட்டுன்னு அத்தனை பேரும் திட்டி தீப்பானுங்க. ஏன்னா இவனுங்க எச்ச துப்புனா கூட அது நேரா நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல தான் போய் விழும். அந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆளுங்க மேல கைய வச்சா அந்த அட்மிரல்ஸ் எல்லாம் என்ன பூ பறிச்சிட்டு இருப்பானுங்களா? வார்ஷிப்பை தூக்கிட்டு வந்துட மாட்டானுங்க. என்ன அட்டாக் பண்ணிருக்கிறது செலஸ்டியல் டிராகன். கண்டிப்பா பெரிய பஞ்சாயத்து ஆகும். இந்த மாஃபியா கூட்டத்து டான் கெப்போன் பெகே என்ன பண்ணிருவான்? இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. கப்பலுக்கு கோட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்பான். அதெல்லாம் நேத்தே முடிஞ்சிருச்சாமா. இதுக்கப்புறம் இங்க என்ன வேலை? பிஷ்மேன் ஐலாண்டுக்கு நம்ம உடனே கிளம்பலாம். அட்மிரல்ஸ் வந்தானுங்கன்னா அறிவு கட்டவனுக்கு வளைச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. இந்த பஞ்சாயத்தை நமக்கு ஆகாது. எல்லாம் போய்கிட்டே இருக்கணும்னு அவனுக்கு பாட்டுக்கு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதே நேரம் அந்த ஜுவல்லரி போனி இருக்காளே, அவளோட பைரட்ஸ்களும் நம்ம இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்து கிளம்பலாங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லுவாங்க. அவ தின்னுகிட்டே நம்ம லூஃபிய பச்சையா திட்டுவா. அவ என்ன லூசு கூமுட்டையா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான், முட்டா பைய கேப்டன் அவன் அப்படின்னு திட்டுவா. அந்த டைம் அவ ஜோரோ பண்ண விஷயத்தையும் யோசிச்சு பாப்பா. ஏன்னா அவன் ஆல்ரெடி செலஸ்டியல் டிராகனை வெட்ட போய் இவதான இடையில பூந்து காப்பாத்தனா. கடைசியில மறுபடியும் வம்பிழுத்துட்டு வந்துட்டானுங்கல்ல. நியூ வேர்ல்டுல மட்டும் அவனுக்கு என் கண்ணுல மாட்டினானுங்க. அவனுங்களை கண்டம் துண்டமா வெட்டி காக்காவுக்கு போட்டுருவேன்னு சொல்லி செம்ம கால டேபிள் எல்லாம் எட்டி உதச்சு கத்திட்டு கிடப்பான். அப்ப அந்த யூரோஜின்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவனும் ஸ்கை ஐலாண்ட சேர்ந்த ஒரு பைரட் தான். மேல பில்டிங்ல உட்காந்து கீழே மக்கள் கூட்டம் அலமோதிட்டு இருக்கத பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். நியூ வேர்ல்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் போது நேவி ஹெட் குவார்டர்ஸ்ட போய் வம்பு பண்ணிருக்கானுங்க. எந்த அளவுக்கு தொலை பிடிச்சவங்களா இருப்பானுங்க, ரொம்ப மோசங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் ட்ரேக்குங்கிற ஒரு பைரட்டும் அவன் ஆளுகளை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருமே இந்த ஐலாண்டை விட்டு பதறி அடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சில பைரட்டுங்க இந்த குரங்கு மண்டையெல்லாம் அட்மிரல்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லுவான். கூட இருக்க ஆளுக பதறம், யோ என்னையா பேசிட்டு இருக்கே, உன் பேரை அப்புன்னு வைக்கிறதுக்கு பல ஆப்புன்னு வச்சுக்க, அதான் கரெக்டா இருக்கும். அவனுங்க வந்தானுங்கன்னா அப்புறம் ஆப்பு வச்சுட்டு போயிடுவானுங்க. இங்கே இருந்தா பஞ்சாயத்து வாங்க போயிடலாம்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான். அதே நேரம் கேப்டன் ஹாக்கின்ஸ் ஒரு பைரட் இங்கே தான் இருப்பான். அவனோட ஆளுகளும் தெளிவா சொல்லுவானுங்க, இனிமேட்டு நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு தான் ஆபத்து, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பலான்னு. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, பொறுமை என்னோட உயிர் இன்னைக்கு இந்த இடத்துல போக போறது இல்லன்னு சொல்லி ஒரு காடை பார்த்து சொல்லுவான். அப்படி அங்க கட் பண்ணி ஹோலி ஐலாண்ட் ஆஃப் மரி ஜாய்ஸ காட்டுறாங்க. அங்க அந்த சென்கக்கு செம்ம காலில் இருப்பான். ஐயோ அந்த ஸ்டார் ஹெட் லூஃபி புடிச்சுங்க மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிட்டானுங்களான்னு. ஏன்னா அடுத்தடுத்து அவனால பஞ்சாயத்து மட்டும் தான் வருது. மொத்த குடும்பமுமே ஒரே மாதிரி இருக்கானுங்களே. இப்படி அடுத்தவனுங்க மண்டைய உருட்டுறதையே பொழப்பா வச்சிருக்கானுங்களேன்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். இவங்களுக்கு வந்த ரிப்போர்ட் படி அந்த ஆக்ஷன் ஹவுஸ்க்குள்ள யூஸ்டஸ் கேப்டன் கிட்டு அவனோட க்ரூ மெம்பர்ஸ், ட்ரஃபால்கர் லா அவனோட க்ரூ மெம்பர்ஸ், ஸ்டார் ஹெட் லூஃபி அவனோட க்ரூ மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்கள 13 பேர்த்துக்கு பவுண்டி இருக்கு. அதுலயும் 5 பேர்த்துக்கு 100 மில்லியன் பவுண்டிக்கு மேல இருக்குது. அங்க போய் பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணது மங்கி டி லூஃபி. செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு துவச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு காட்ஸ் எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. யாருகிட்டயுமே ரெஸ்பான்ஸ் இல்ல. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸையும் சேர்த்தி. இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாத்தையுமே அவனுக்கு போட்டு பொளந்துட்டானுங்க. மேபி அவங்க செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே ஹாஸ்டேஜா யூஸ் பண்ணலாம். இது ஒரு மோசமான விஷயங்கிற மாதிரி சொல்லுவான். சரி அவனுக்கு ஏதாச்சும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு டிமாண்ட் வச்சானுலான்னு கேட்டா அதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் பண்ணலையாமா. அட இவனு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, செலஸ்டியல் டிராகன்ஸ பிளான் பண்ணி புடிச்சிருக்காங்க. மேபி பணம் தான் கேட்பானுங்கன்னு ஒரு டவுட். ஆனா நம்ம பயிலுக அவளோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அங்க வந்தானுங்க. அது எப்படி இவனுக்கு தெரியும்? அப்ப அங்க இருந்த கிசரு கேஷுவலா டீயை குடிச்சுக்கிட்டு, விஷயம் என்னவா இருந்தாலும் நம்ம ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும் சென்கோகு. வேர்ல்டு நோபல்ஸை இப்ப விக்டிமா புடிச்சு வச்சிருக்காங்க. சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணலன்னா நமக்கு தான் ஆபத்தும்பா. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உடனே கிசருவும் ஒண்ணு கவலைப்படாத, நான் போய் இந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்றேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், கூலா இருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணி அந்த ஆக்ஷன் ஹவுஸ காட்டுறாங்க. எல்லா இடமும் கண்ணா பின்னமாயி கண்டமாயி போய் கிடக்கும். அந்த டைம் அந்த ஷல்ரியா சுட்டு குண்டடி பட்டானே டிஸ்கோ, அவன் ரத்த கலரியோட டோஃப்ளமிங்கோட்ட போய் நடந்த மேட்டரை பூரா சொல்லுவான். அவனும் ஒரு டாப் 10 பைரட்ல ஒருத்தன். ஆனா அவன் விழுந்து சிரிப்பான். என்னையா சிரிச்சுட்டு இருக்க, இது உன்னோட கடை, நீ தான் எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் வந்து சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி இந்த ஷாப்போட நம்பிக்கை எல்லாமே சுத்தமா போச்சு. இப்ப ரோஸ்வர்டு ஃபேமிலியும் போட்டு பொளந்து கட்டிட்டானுங்க. கண்டிப்பா நம்மள அவங்க விட மாட்டாங்க. நீ ஏதாச்சும் பண்ணி இந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்ணுன்னு கெஞ்சுவான். ஆனா அவன் கேஷுவலா இந்த மனுஷங்களை கடத்தி விக்கிறதெல்லாம் பழைய டெக்னிக் முட்டா பாயல, அதனால அதெல்லாம் தேவையில்லாம அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இதெல்லாம் சிரிக்க வேண்டிய நேரம், எதுக்காண்டி சீரியஸா இருக்க
கண்ணா, நான் வேணா ஒண்ணு பண்றேன், இந்த ஷாப்பை உனக்கே தந்துடுறேன், நீயே பாத்து டிஸ்கோ, இனிமேட்டு தேவையில்லாமலாம் அந்த மாதிரி கால் பண்ணி தொல்லை பண்ணாத, நான் ரொம்ப பிஸிமா. டிஸ்கோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அட வீணா போனவனே, இந்த மாதிரி முக்கியமான ஒரு நேரத்துல இப்படி கைகளி விட்டு போயடா காவாலி பையலன்னு கழுவி ஊத்துனவன அவன் காண்டாயிருவான். இங்க பாரு, தேவையில்லாம உன்னோட பேராசைக்காண்டி நீ அங்க போய் அடி வாங்கிட்டு என்னைய திட்டிட்டு இருக்காத. ஒரு நியூ இயரா பக்கத்துல வந்துகிட்டே இருக்குது. இந்த நேவி ஆளுங்க எல்லாத்தையுமே ஆர்டர் போட்டு எங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நான் இப்ப டியூட்டில இருக்காப்பான்னு சொல்லுவான். கடைசியில பார்த்தா அவன் ஏதோ ஒரு பீச்ல ஜாலியா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய மேட்டர் சொல்லுவான். என்னன்னா ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் vs 7 வார்லார்ட்ஸ் ஆஃப் த சீ. எப்படி சூப்பரான்னு சொல்லிட்டு சிரிப்பான். அவனுக்கு அங்க ஷாக் ஆகும், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கானு. அப்படியே கட் பண்ணா இங்க நேவி ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்க சுத்தி இருக்காங்களே சிவிலியன்ஸ்னு சொல்ல முடியாது, அவங்களுமே கொஞ்சம் காவாலி பயலுக கூட்டம் தான். பின்ன காசை கொடுத்து அடிமைகளை வாங்க வந்தானுல, அவனுங்களை வேற என்ன சொல்றது, அவனுங்களும் இருப்பானுங்க, மக்கள் கூட்டமும் இருக்கும். மெரைன் ஆளுங்க அவங்க எல்லாத்தையுமே விரட்டி விடுவாங்க. இங்க இருக்காதீங்க, கிளம்பி சீக்கிரமா வேற எங்கேயாச்சும் போங்கன்னு. ஏன்னா இனி பெரிய சண்டையே நடக்க போகுது. அதுலயும் சில பேரெல்லாம் நான் காசு கொடுத்துட்டேன், ஆனா என்னோட அடிமை இன்னும் அங்கதான் இருக்குது, எனக்கு எப்படியாச்சும் வேணும்னு சொல்லி கதறிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும் போது இப்படியே கண்ண லைன் அடிக்க வச்சு சுடணும் போல தோணுது. ஆனா மெரைன் ஆளுங்க கரெக்டா வாசலையும் பண்ணி எவன் வந்தாலும் சுடணும்னு வெறி கொண்டு நின்னுட்டு இருப்பானுங்க. நம்ம ஆளுங்க என்ன கதவு வழியா போயிட்டு வர ஆளுகளா? சரி பரவாயில்ல, மெரைன் ஆளுங்க இத்தனை பேரு கண்ணை தூக்கிட்டு வந்திருக்காங்க, ஏதாச்சும் பண்ணணும்ல. வீரங்கி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அடுத்தடுத்த அட்டாக் வேற லெவல்ல பண்ண வேண்டியிருக்கு. 3 பெரிய பைரட்ஸுங்க உள்ள இருக்கானுங்கல்ல, சும்மா இல்ல. சரி இந்த மேட்டர் ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொல்லியாச்சான்னு கேட்டா சொல்லி கிசரு வந்துட்டு இருக்காரு. கூடவே வேன்கார்டுன்னு சொல்லி எடுப்பான். உடனே அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும், நிஜமா அவர் வராரான்னு. ஆமா அப்படித்தான் அவங்க சொன்னாங்கன்னு உடனே இவனுக்கு அப்படியே நடுங்கும். ஆஹா பெரிய கலவரமாக போதேன்னு. அதே நேரம் உள்ளுக்குள்ள காட்டுறாங்க இருக்கிற எல்லா காட்ஸுமே மட்ட பைரட்ஸுங்க 3 குரூப்பும் மட்டும் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சில பல அடிமைகள். இந்த யூஸ்டஸ் சரியான இழிச்சவாயம் போல, எப்ப பார்த்தாலும் இழிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா லூஃபியை விட பவுண்டி ஜாஸ்தி. எல்லாரோட முகத்திலுமே அப்படி ஒரு குழப்பம். கொஞ்சம் மிரண்டு போய் ஷாக் ஆகி பயத்தோட யாரா இவங்கிற மாதிரி தான் அந்த ரெயிலியை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த ஹச்சி பயலுக்கு அடிபட்டுருச்சுல, சாப்பர் உடனே ட்ரீட்மெண்ட் பாத்துருவான். அப்ப ரெயிலி கேமி கிட்ட நான் உன்னோட காலரை கழட்ட போறேன், நீ ஒன்னும் பதறாம பயப்படாம இருப்பான். அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே பேந்த முழிப்பா. அவளுக்கும் உள்ளுக்குள்ள பீதியும் இருக்குது, பயங்கரமான ஆச்சரியமும் இருக்குது. ஸ்டார் பிஷ் பார்த்துட்டு கத்துவான், யோ கழட்டு பயல, அந்த காலரை ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணிட்டா அது கண்ணா பின்னான்னு வெடிச்சு செதறிடும், அப்புறம் அவளுக்கு தான் ஆபத்து. அங்க இதே மாதிரி ஒரு காலரை ஒரு அடிமையோட கழுத்துல பார்த்தோம், அது வெடிச்சு செதறிடுச்சு. சோ தேவையில்லாம எந்த வேலையும் பண்ணாத, லூஃபி கொஞ்சம் எடுத்து சொல்லு என்ன பண்ணலான்னு கேட்டா அவன் பாட்டுக்கு லுக்கு விட்டுட்டே நிப்பானே தவிர ஒரு வார்த்தை பேச மாட்டான். அவன் சைலண்டா இருந்தவன எல்லாருமே சைலண்டா இருப்பாங்க. ஆனா உசோப்பு தான் புலம்பி தள்ளுவான். அதான் பிராங்கி கீய தேடி போயிருக்கான்ல, எதுக்கு அவசரம் பண்ணும், அவன் கொண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாம்பான். அந்த ஸ்டார் பிஷும் லூஃபி கிட்ட புலம்பி தள்ளும், அவனை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லு, அவ உசுருக்கு தான் ஆபத்து அப்படி இப்படின்னு. ஆனா அவன் கண்டுக்காம கேஷுவலா லுக் விட்டுக்கிட்டே தான் நிப்பான். இங்க பிராங்கி எல்லா இடமும் காட்டுத்தனமா தேடுன்னு தேடி பார்ப்பான், எங்கேயுமே கிடைச்ச மாதிரி இல்ல. இங்க ரெய்லி கேமிக்கு தைரியம் சொல்லுவான், நீ அமைதியா பொறுமையா இருந்தாலே போதும், எல்லாமே சுமூகமா முடிஞ்சிரும், ஓகேவா? நேரம் சைலண்டா இருன்னு சொல்லிட்டு அந்த காலர் அப்படியே பாத்துட்டு இருப்பான். அவளும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் தான் லுக் விடுவா. இங்க ஜோரோக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னன்னா அந்த ரெய்லி என்ன பவரை யூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா அந்த ஆளோட பவரை யூஸ் பண்ணவனையே அங்க இருந்த காட்ஸ் எல்லாருமே டப்புன்னு கீழே வந்துட்டானுங்க. அப்படி இருக்கும்போது அவரு நார்மலான ஆர்டினரி ஆளே கிடையாது, கொஞ்சம் பயங்கரமான ஆள் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க சஞ்சிக்கு காண்டாவும், அந்த பிராங்கி இன்னுமா கீழே தேடிட்டு இருக்கான் லூசு பையன்னு. சோப்பும் தொண்டையிலே ஏத்துவான், யோ கிளவா எதுவும் பண்ணாதையா, அது ரொம்ப ஆபத்து, கீ இல்லாம அதை ஓபன் பண்ணினா கண்டிப்பா வெடிச்சிரும், சொன்னா கேளுமா. ஆனா ரெய்லி கேக்குற மாதிரி இல்ல, அவளோட காலரை தொடுவாரு, உடனே டப்பு டிப்புன்னு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த சவுண்ட் கேட்டாலே அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த காலர் வெடிச்சிரும். உடனே அத்தனை பேர்த்தோட மூஞ்சியும் பார்க்கணுமே, அப்படியே பேய் அடிச்ச மாதிரி இருக்கும். ஐயோ வெடிச்சு கேமி செத்துருவாளோ அப்படி இப்படின்னு. ஆனா அந்த ரெய்லி கேஷலா நின்னுட்டு இருப்பான். உள்ள இருந்த பைரட்ஸுங்க எல்லாம் ஏதோ ஷோவா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. சோப்பு ஸ்டார் பிஷ் சாப்பருக்கெல்லாம் உயிரே பாதி போயிரும். நம்ம லூஃபி ஜோரோ நமி இவங்க எல்லாத்துக்கும் அவன் என்னதான் பண்ணுவான், கேமிக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திடுவான்னு ஒரு நம்பிக்கையில அப்படியே பீதியில பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் போது நம்ம பிராங்கி ஒரு வழியா சாவியா கண்டுபிடிச்சிட்டான். இப்பவே போய் கேமிய காப்பாத்துறேன்னு அடிச்சு புரண்டு ஓடி வரும்போது பட் ஆள்னு ஒரு சவுண்டு. என்னடானா கேமி கழுத்துல மாட்டிருந்தாலே காலரு அது வெடிச்சிருச்சு. அவ்வளவுதான், நம்மளுக்கு எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. அந்த ஸ்டார் பிஷ் எல்லாம் தலையா அடிச்சுக்கும். ஐயோ கேமி நான் சொன்னனே, அந்த பண்ணாட பையன் நான் சொன்னதை கேட்காம இப்படி பண்ணிட்டானேன்னு கதறுன்னு கதறுவான். ஏன்னா அந்த இடத்துல புகையா இருக்கு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியல. கொஞ்ச நேரத்துல அப்படியே புகை கலையும். பார்த்தா கேமிக்கு எதுவுமே ஆகல, அண்ட் அவ கழுத்துலயும் அந்த காலர் இல்ல. அப்போ பிராங்கி கீய சுத்திட்டு வருவான். என்னையா நீ பயமுறுத்திட்ட, சரி பரவாயில்ல, ஹேண்ட் கஃபையும் காலரையும் கழட்டுறதுக்கு கீ இருக்கு, கழட்டிடலான்னு அப்படியே கேஷுவலா சுத்திட்டு வருவான். இங்க நம்ம ஆளுக்கு ஒன்னும் புரியல, என்னென்னமோ வித்தையெல்லாம் அந்த ஆளு காமிச்சுட்டு இருக்கான்னு. ஸ்டார் பிஷுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியாம கேமின்னு சொல்லி அடிச்சு புரண்டு விழுந்து எந்திரிச்சு வந்து நேரா கேமிய கட்டி உடிச்சு கதறி ஆளும். இங்க பிராங்கி, அப்ப நான் சாவி கொண்டு வந்தது வேஸ்டா, தேவைப்படாதாமா, பரவாயில்ல, ஆனா இப்போதைக்கு இவளுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல, நீ இதை வச்சு ஒன்னும் கழட்ட வேண்டாம், நீ அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்கம்மா. உடனே அவ ரொம்ப தேங்க்ஸ்ம்பா. பிராங்கி நீ யாரு என்னன்னு சொல்லி அவனை விசாரிக்க ஆரம்பிப்பான். இங்க நம்ம
உசோப்பால நம்பவே முடியல, எப்படி இந்த கெல்ட் பயலால இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வேலையை பார்க்க முடியுதுன்னு. ஒரு செகண்ட் நம்ம லூஃபியே அப்படியே ஸ்டன் ஆகி போய் லுகுறதோட மெயினா நம்ம லூஃபி எல்லாம் ஸ்டன் ஆகி போய் நிப்பான். என்ன இருக்கும்னா அந்த காலரை ரெய்லி தொட்டப்பவே அதுல டிக் 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 டிக்னு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த சவுண்ட் கேட்டாலே கொஞ்ச நேரத்துல அந்த காலர் வெடிச்சிரும். சோ அப்படி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும் போதே அவனோட ஹக்கி பவரை யூஸ் பண்ணி இந்த பக்கமா கை நீட்டுவான். பாம் இந்த பக்கமா பட்டால்னு வெடிக்கும். மொத்தத்துல காலரை அவன் பவரை யூஸ் பண்ணி அசால்ட்டா எடுத்துட்டான். அப்ப பிராங்கி அங்க அடிமையா இருக்கவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களை வாங்குறவங்க எல்லாருமே போயிட்டாங்க, இனிமேட்டு உங்களை யாரும் வாங்க போறதில்ல, இந்தாங்க சாவி கழட்டிட்டு கிளம்புங்கன்னு தூக்கி போட்டோம்னா உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆமா அடிமையா விற்க போறாயிலேன்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில எஸ்கேப். உசோப் அப்படியே சுத்தி முத்தி பாப்பான். அங்க இருந்த அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க மட்டும் எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே பேன்னு கிடப்பானுங்க. அதை பார்த்து ஆடி போயிருவான். ஏன்னா அந்த ஆளு பண்றது ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குது. என்ன பண்ணான்னு தெரியல, ஆனா எல்லாத்தையுமே கவுத்து விட்டான்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் லூஃபிய பார்த்து ஏதோ ஒன்னு சொன்னானே, அதான் லூஃபி தலையில போட்டுருக்க தொப்பிய பார்த்துட்டு அதெல்லாம் தைரியம் இல்லாதவனுக்கு தான் போடுவானுங்க, நீ போட்டிருக்கே நீ இருப்பான் அப்படின்னு அவன் யார சொல்ல வரான். ஒருவேளை ஷாங்க்ஸ சொல்றானோ இருக்கலாம். அது மட்டும் இல்லாம லூஃபியையுமே அவன் மீட் பண்ணணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தானாமா. லூஃபி கிட்ட கேட்டா அவன் யாரு என்னன்னே தெரியல. அப்பதான் ஹச்சி சொல்லுவான் அவன் யூஸ் பண்ணது ஹக்கிங்கிற ஒரு பவரை. அதை பத்தி அவனுக்குமே முழுசா தெரியாது, பட் அதைத்தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். அப்படியே நம்மளுக்கு கிட்ட பேசிக்கிட்டே வரதான் மத்த பைரட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணுவான். அவனு எல்லாருமே கேஷுவலா இருக்கும் போதே தெரியுது இந்த பஞ்சாயத்தெல்லாம் பார்த்து பயப்படாம அசால்ட்டா இருக்கானுங்கன்னு. அண்ட் அவனுங்களுமே இப்படி ஒரு பெரிய ஆளை இங்க மீட் பண்ணுவானுங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவன் தான் டார்க்கிங் சில்வர்ஸ் ரெய்லி. இவனுக்குமே ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக் இருக்குது. சொல்ல போனா இந்த வயசானவர் ஒரு லெஜெண்ட். ஆனா இப்போ இந்த ஐலாண்டுல ஷிப்புக்கெல்லாம் கோட்டிங் கொடுக்கிற கிராஃப்ட்ஸ்மேனா இருக்காராமா. என்ன அதை தவிர வேற எந்த பேரையும் சொல்லி கூப்பிடாதீங்க, நான் இப்போ ஒரு வயசான சோல்ஜர், எனக்கு தேவை அமைதியான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, அவ்வளவுதான்பா. அதுக்கப்புறம் ஹச்சி கிட்ட போய் நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்பா. அவன் ஆல்ரெடி ஹச்சி கிட்ட இந்த ஐலாண்டுக்குள்ள இப்படி எல்லாம் சுத்தாத, உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லியிருப்பான். பட் இருந்தாலும் லூசு மாதிரி வந்திருக்கேன்னு திட்டுவான். மன்னிச்சுக்கப்பா, ஒரு சின்ன வேலைக்காக வந்தேன்பா. சரி இப்ப இவனை காப்பாத்துனது நம்மளுக்கு தானே, அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுவான். அப்புறம் லூஃபியை ஏதோ மீட் பண்ணுன்னு சொன்னானே, அதை பத்தி கேட்பான். ஃபர்ஸ்ட் இவனை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் மத்த எல்லாம் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப அந்த யூஸ்டஸோட ஆளு, நேவி ஆளுங்க நம்மள கம்ப்ளீட்டா சுத்தி வளச்சிட்டாங்க பாசம்பா. பார்த்தா வெளியில பீரங்கி கன்னு கத்தியோட எல்லாம் சுத்தி நின்னுட்டு இருப்பானுங்க. ஒருத்தன் ரெண்டு பேர் இல்ல, ஆயிரக்கணக்கில் இருப்பானுங்க. இப்ப என்னன்னா ரோஸ்வார்டு ஃபேமிலி உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருக்குது. அதனாலதான் இவனை அட்டாக் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா இருக்கானுங்க. உள்ளுக்குள்ள மட்டும் அப்படி யாரும் இல்லன்னு தெரிஞ்சது. அப்படி மட்டும் இல்லன்னா நேரத்துக்கு இந்த ஆக்ஷன் ஹவுஸே குபு 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 குபுன்னு தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கும். அப்படி அட்டாக் பண்ணிருப்பானுங்க. இப்ப சீக்கிரமா அந்த செலஸ்டியல் டிராகன்ஸை வெளியில ரிலீஸ் பண்ணலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அட்மிரல் இங்க வந்துருவானாமா. அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிரும். சோ சீக்கிரமா சரண்டர் ஆகுங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க எங்களை சொல்லக்கூடாது, அது எல்லாத்துக்குமே இனிமேட்டு நீங்க தான் முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவானுங்க. மூணு பேரும் அதை கேஷுவலா கேட்டுட்டு இன்னைக்கு இவனை தூக்கி போட்டு மிதிச்சாதான் சரிப்பட்டு வருங்கிற மாதிரி கூடுவானுங்க. அவங்களை அடிச்சு தெரிச்சு துவைக்க விட்டதெல்லாம் லூஃபி தான். ஆனா கூட இந்த ட்ரெஃபல்கர்லாவும் யூஸ்டஸ் கிட்டும் இருக்கிறதுனால இவங்களையும் அந்த பஞ்சாயத்துல கிரிமினலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி யூஸ்டஸ் கிட்டே நம்ம ஸ்டார்ஹாட்ட ஒரு பைத்தியக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தான். இப்போ இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கே புரியுது அவன் ஒரு மாசான ஆளுன்னு. இப்போதைக்கு அவனுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லையாமா. ஆனா அட்மிரல்ட்ட இருந்து எஸ்கேப் ஆக ஏதாச்சும் ரூட் கிடைச்சா கண்டிப்பா எஸ்கேப் ஆயிருவேன்பா. இந்த ரெய்லி ஒரு முடிவு பண்ணிடுவாரு, இனிமேட்டு இந்த பவரை நான் யூஸ் பண்றதா இல்ல, நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த பவர் அவர் யூஸ் பண்ணாருன்னா நேவி இது யாரு என்னன்னு சொல்லி பக்காவா கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ரெய்லிக்கு பெரிய ஆபத்து. நீங்களே அந்த பஞ்சாயத்தை பாத்துக்கங்க பாரு. இந்த யூஸ்டஸ் பைலுக்கு ஹெல்ப் பண்றதாலாம் ஐடியாவே இல்ல. ஆனா இவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் இன்னும் ஆளுங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. சோ நான் வேணா சட்டு புட்டுன்னு போய் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வரேன். அதாவது உங்க எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்றேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க, வெளியில எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவேன்ட்டு போவானா. இவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் அது கடுப்பாயிரும். அது எப்படி இவனுமே பெரிய ஆளுங்க. அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு இவங்களை காப்பாத்தணும், இவங்களுக்கே போய் சண்டை போட தெரியாதா? அப்ப அப்படியே கட் பண்ணி வெளியில நேவி ஆளுகளை காட்டுறாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து பேசிட்டு வர சத்தம் மட்டும் தான் கேட்கும். நான் பாத்துக்கிறேன், இல்ல நான் தான் பண்ணுவேன், இல்ல 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 நான் தான் பண்ணுவேன்னு ஒரு மூணு பேர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே வரானுங்க. என்ன இவனுங்க ஏதோ பிக்கினிக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க, என்ன நடக்குதுன்னு முழிப்பானுங்க. அங்க அவனுக்குள்ள என்ன சலசலப்புனா ஒவ்வொருத்தனும் நான் போய் நேவி ஆளுகளை போட்டு பொழந்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க, எனக்கு உங்க உதவி எல்லாம் தேவையில்லைங்கிறானுங்க. இப்படி பேசிக்கிட்டே மூணு பேரும் கிளப்பிட்டு வரானுங்க. மெரை நாளுகெல்லாம் பார்த்துட்டு ஏண்டா எங்களை எல்லாம் பார்த்தா எப்படா இருக்குது, போட்டி போட்டு அடிக்க வர்றீங்க, இன்னைக்கு உங்களை பொழக்காம விட மாட்டோம்னு கொலவெறியில இருப்பானுங்க. இவங்க மூணு பேரும் கேஷுவலா அந்த நிப்பாங்களா. ஃபர்ஸ்ட் லூஃபி, டேய் நான் தான் பாத்துக்கிறேன், எல்லாம் உள்ள போங்கடாமா, உன்னை யூஸ்டஸ் நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போங்கடாமா. ட்ரெஃபல்கர்லா நான் என்ன பண்ணுன்னு நீங்க சொல்லாதீங்கடா, எனக்கு தெரியுமா. இங்க மெரை நாளுக பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மிரண்டுருவானுங்க. ஏன்னா இவங்க மூணு பேருமே அவங்க டீமோட கேப்டன்ஸுங்க. இதுல லூஃபிக்கு 300 மில்லியன் பவுண்டி இருக்கு, யூஸ்டஸ் கேப்டன் கிட்டுக்கு 315 மில்லியன் பெரி பவுண்டி, ட்ரெஃபல்கர்லாக்கு 200 மில்லியன். இப்படி அட் அ டைம்ல மூணு பேர் வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. மூணு பேருக்குமே 100 மில்லியன் பவுண்டிக்கு மேலதான் இருக்குது. இனி நேவி ஆளுக நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. நம்ம எல்லாம் இவனுங்க சண்டை போட்டுட்டு போனதை பார்த்துட்டு சுத்தமா அந்த மூணு பேருக்கு அறிவே இல்ல, ஒரே மாதிரி இருக்கானுங்களேன்னு புலம்புவா. உடனே உசோப், அதான் அவனுங்க மூணு பேர் போயிட்டானுங்கல்ல, அவனுங்க பாத்துக்குவானுங்க, இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடலாம், இப்படியே இங்கே இருந்தா சங்கு கன்ஃபார்ம். பாவம் ஹச்சியோட நிலைமை தான் ரொம்ப மோசம், அப்படியே முக்கிட்டு இருப்பானா. கேமி
என்னாலதான் உங்களுக்கு பிரச்சனைபா. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அவளுக்கு எதுவும் ஆகல, அது வரைக்கும் சந்தோஷம்பா. உடனே ஸ்டார் ஃபிஷ் தேம்பி தேம்பி அழுவான். ஏன்னா இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே அவன் தான் காரணமாமா. உங்களை இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு நான் விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவான். கேமி அதெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாத, அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகணுங்கிறது என் நீண்ட நாள் கனவு, அது நிறைவேறிடுச்சு, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், நீ ஃபீல் பண்ணி சாரி எல்லாம் சொல்லாத பாப்பகும்பா. அவன் அதையே தான் ஸ்டார் ஹேட்டும் சொன்னான்பா. அட இந்த மேட்டரை லூஃபி கிட்ட சொல்லி தேம்பி தேம்பி அழுதான்ல, அவன் திட்டி இருப்பான், எதுக்குடா இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க, நம்ம 3 பேருமே இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க, என்ன ஆனாலும் சரி கேமிய நம்ம ரெஸ்கியூ பண்ணுவோம், தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்காதுன்னு சொல்லி திட்டி இருப்பான். சொன்ன மாதிரியே வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டான்ல. சோ அதை நினைச்சு கேமிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ரைட், இதுக்கப்புறம் இங்க இருந்தா பஞ்சாயத்து, இனி கிளம்புற வழியா தான் பாக்கணும்னு உடனே அந்த பெருசு இருக்குதுல்ல, அதான் ரெய்லி, அவரு நம்ம செப்பரேட் ஆகி குரூப் 13க்கு போயிடலாம், அங்க எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணிக்கலாம், அப்பதான் சேஃப்டியா இருக்கும் பாரு. சரி ஓகேம்பாங்க. அப்புறம் அந்த ரெய்லி அந்த ஜெயண்ட் கிட்ட நீ என்ன பண்ண போறன்னு கேட்டா, அவன் கூட ஸ்லேவ்ஸா இருந்தாங்களே மக்கள், அவங்களோட ஒன்னா சேர்ந்து எங்கேயாச்சும் போய் வாழ போறானாமா. அம்புட்டுக்கு செம ஹாப்பி, ஏன்னா அடிமையா விற்கப்பட வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்கல்ல. சரி பார்த்து பத்திரமா இருங்க, தேவையில்லாம இதுலயே மாட்டிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவான். அந்த வெள்ளமுடிக்காரனுக்கும் ஸ்டார் ஹேட் க்ரூவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, மறுபடியும் உங்களை மீட் பண்ணா எங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவோம், நல்லபடியா போயிட்டு வாங்க, தேங்க்யூ சோ மச்பாங்க. உடனே உசோப்பு ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லாமா. சாப்பர் காண்டாய் பச்சை பச்சை ஆத்துட்டுவான். ஏன்டா மொத்த கிரெடிட்டி நீ ஒருத்தனே வாங்கிக்கிறியா, தொட்டப்பட்ட பிஞ்சிரும்னு. எங்க வெளியில அந்த நேவி ஆளுங்க மாட்டரை வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. லூஃபி வழக்கம் போல பலூன் மாதிரி ஊதி அந்த குண்டை அப்படியே ரிட்டர்ன் அடிச்சு விடுவான். யூஸ்டஸ் அந்த குண்டை அப்படியே ரிப்பல் பண்ணி விட்டுருவான். அடுத்து இந்த ட்ரஃபால்கர் லாவோட தான் சம காமெடி. அவன் ஏதோ சர்க்கிள் மாதிரி குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் கிரியேட் பண்ணி அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறவனோட தலைய பீரங்கி குண்டு வருதுல்ல அந்த இடத்துக்கும் குண்டை இவன் தலை இருக்கே அந்த இடத்துக்கும் அப்படியே ஸ்வாப் பண்ணி விட்டுருவான். அப்படின்னு என்ன ஆகும், அவன் தலை மட்டும் தானே குண்டுக்கு பால் அவன் கைக்கு போகும். ஆனா இதுல காமெடி என்னன்னா, அவன் தலைய தனியா எடுத்துட்டான் கூட அவன் சாகல, உயிரோட தான் இருக்கான். அவனோட பாடியை அவனால ஃபீல் பண்ண முடியுது. கையில வச்சு விளையாண்டுட்டு இருப்பானா, அந்த தலை மட்டும் கத்திட்டு கிடக்கும். இவனுக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்கு, எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு. சோ இப்படி அவங்க அட்டாக் பண்ணத பார்த்தோன்னே அங்க இருந்த கேப்டன் என்ன பண்ணிடுவாரு, ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை மட்டும் அனுப்பி விட்டுட்டு மிச்ச எல்லாத்தையுமே சண்டைக்கு இங்க கூப்பிடுவாரு. முன்னாடியாச்சும் ஒரு 4-5 மாட்டர் வச்சானுங்க, ஆனா இப்போ 20க்கு மேல லைன் அடிக்க வச்சாச்சு. கண்ணோட ஒரு 30-40 பேர் நிப்பானுங்க, கத்தியோட இன்னும் எக்கச்சக்க பேர், இப்படியே அடுத்தடுத்து நின்னுட்டே இருப்பாங்க. யூஸ்டஸ் 2 பேருக்கு முன்னாடி என் கையை நீட்டி தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க, இந்த பஞ்சாயத்தை நானே பாத்துக்கிறேன், என் வழியில குறுக்க வராதீங்கம்மா. ட்ரஃபால்கர்லா பார்த்துட்டு தம்பி ஆல்ரெடி சொன்னல நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு நீ சொல்லாத எனக்கு தெரியும்பா. லூஃபி ஒரு படி மேல, அவன் விடுப்பா நான் பாத்துக்கிறேன்னு பாதி தூரம் ஓடி இருப்பான். நம்ம பையன் தான் என்னைக்குமே அவசரம் கொடுக்கையாச்சே, சுடுங்களேன்னு சொல்லி கண்ணா பின்னாடி சுடுவாங்க. கம் கம்னு சொல்லி அவன் ஃபிங்கரை யூஸ் பண்ணி அந்த மொத்த குண்டையுமே அலேக்கா கேட்ச் பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு இவனுக்கு 2 பேருமே மிரண்டுவானுங்க, என்னடா இது வியர்டான பவரா இருக்கேன்னு. அவன் என்ன பண்ணுவான், புடிச்ச குண்டு எல்லாத்தையுமே சுத்திட்டு இருப்பானா, அதுல ஒரு குண்டு மட்டும் மிஸ் ஆகி இவனுக்கு மேல வந்து விழும். நல்ல வேலை ஜஸ்ட்ல எஸ்கேப். உடனே யூஸ்டஸ் பச்சை பச்சையா திட்டுவான், அட வீணா போனவனே என்னடா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் விட்டுருந்தா எங்க மேல விழுந்திருக்கும்டா வெண்ணன்னு. அவன் ஜாரிப்பான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பான். அவன் கழுத்து மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கும். அவனை விடாதீங்களேன்னு சொல்லி ஆள் அனுப்பி விட்ட உடனே மொத்த குண்டையும் தூக்கிட்டு வீசுவான். டம்மு 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 டம்முன்னு வெடிச்சு எல்லாம் செதறிடுவானுங்க. அடுத்து மறுபடியும் மாட்டரை வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. லூஃபி அங்கிட்டும் இங்கிட்டும் ஜம்ப் பண்ணி ஓடிட்டு இருப்பான். அந்த கேப்டனும் கேப் விடாம ஆளுகளை அனுப்பிக்கிட்டே இருப்பான். லூஃபி அவன் காலை வச்சு கம் கம்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதி எல்லாம் தெரிச்சிருவானுங்க. அதுல அடுத்து மறுபடியும் ஃபயர் பண்ணுவாங்களா, அதுல என்ன ஆகும், தொப்பி அப்படியே தெரிச்சிரும். ஆனா அந்த தொப்பியை கூட நம்ம பையன் சூப்பரா கேட்ச் பிடிப்பான். அப்ப அந்த நேவி கேப்டன் மறுபடியும் ஆளுகளை அனுப்பி விட்டுட்டே இருப்பானா. யூஸ்டஸ் கிட்ட காண்டாயி அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். அவங்க வச்சிருந்த கத்தி துப்பாக்கின்னு எல்லாமே அந்த யூஸ்டஸ் கிட்ட போயிடும். மேக்னெட்டிக் பவர் இருக்கு போல, அட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிப்பல் பண்ணுவான். திருப்பி அந்த கத்தி துப்பாக்கின்னு இவங்கள நோக்கியே வருமா, அதுலயும் துப்பாக்கி எல்லாம் சுட்டுக்கிட்டே வரும். அவ்வளவுதான் விழுந்தடிச்சு ஓடுவானுங்க. அந்த நேவி கேப்டனுக்கு கொல்ல காண்டாவும், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க எல்லாம் மனுஷனுங்களா என்னன்னு. அவன் உடனே கூட இருக்கவங்க கிட்ட அட்மிரல் கிசரு எங்க இன்னுமா வரல, அவருக்கு நியூஸ் தெரியுமா தெரியாதான்னு கத்துவான். அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, சீக்கிரமாவே வந்துருவாரு, எப்போ கிளம்பிட்டாருமா. அந்த டைமுங்கும் போது இந்த நேவி ஆளுங்க எல்லாம் மறுபடியும் ரவுண்ட் கட்டுவானுங்க. ட்ரஃபால்கர்லாம் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே போயிட்டு இருக்குதேம்பா. அவனுங்க லூஃபியை பார்த்து வியர்டான பவர் வச்சிருக்கான்னு சொன்னானுங்க. ஆனா லூஃபி ரிட்டன் வந்து உங்களோட பவர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப வியர்டா இருக்கும்பா, நாங்களும் அதை தாண்டா சொல்லிட்டு இருந்தோம்னா அப்படியான்னு சொல்லிட்டு சுத்தி பாப்பான். கண்ணோட லைனா நிப்பானுங்க. ரைட்டு பொலந்தர வேண்டியதான்னு 3 பேரும் அப்படியே குரு 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 குருன்னு லுக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.